கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வசனத்தில் தாவீது தன்னுடைய மனதோடு பேசுகிறார். அவர் மற்றவர்களிடம் அல்ல, தன்னுடைய ஆத்துமாவிடம் சொல்கிறார். அமைதியாக இரு, தேவனை நம்பு என்று. நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்களில் கவலை, பயம், குழப்பம் வரலாம். நாம் உடனே மனிதர்களிடம் உதவி தேடுகிறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுவது என்னன்னா, உண்மையான நம்பிக்கை தேவனிடமிருந்துதான் வருகிறது. அமர்ந்திரு என்பதன் அர்த்தம் அவசரப்படாமல், பதறாமல், அமைதியாக தேவனை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இது ஒரு சாதாரண காத்திருப்பு இல்லை, தேவன் மீது நம்பிக்கையோடு காத்திருப்பது. நீங்கள் இன்று எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உங்கள் ஆத்துமாவிடம் நீங்களே சொல்லுங்கள், அமைதியாக இரு, தேவன் வேலை செய்கிறார், என் நம்பிக்கை அவரால்தான் வரும் என்று. ஏனெனில் மனிதர்கள் ஏமாற்றலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா தேவன் மட்டும் மாறாதவர். அதனால் இன்று முதல் பயப்படாமல், கலங்காமல் தேவனை நோக்கி அமைதியாக காத்திருங்கள். நீங்கள் நெடுநாளாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், திருமணத்துக்காக, வேலைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, கடன் பிரச்சனை நீங்குவதற்காக. என் வாழ்வில் ஒரு வெளிச்சம் வராதா, வெற்றி வராதா என்று நெடுநாள் காத்திருக்கும் என் அன்பு உள்ளங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் வாய்க்கும், நான் நிறைவேற்றுவேன், உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பதில், உங்கள் உதவி, உங்கள் நம்பிக்கை எல்லாம் கர்த்தராலே வரும். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.